இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து இந்நிலைய முதல்வர் முனைவர் பி மகேந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள். எங்கள் மதுரையில் உள்ள வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் 1965ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. இக்கல்லூரி 3 முக்கிய நோக்கங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. முதலாவது நோக்கம் என்னவென்றால், மாணவர்களுக்கு ஒரு தரமான வேளாண் கல்வி கற்பிப்பது. இரண்டாவது நோக்கம், உலகத்தரமிக்க வேளாண் ஆராய்ச்சி மேற்கொள்வது. மூன்றாவது நோக்கம், புதிய வேளாண் தொழில்நுட்பங்களை உழவர்களுக்கு உடனுக்குடன் எடுத்து செல்வது. இந்த 3 முக்கிய நோக்கங்களுக்காக எங்களது மதுரையில் உள்ள வேளாண்மை கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. இக்கல்லூரியில் நவீன வசதியுடன் கூடிய படிப்பு அறைகள், ஆய்வுக்கூடங்கள், கணினி மையம், விளையாட்டு அரங்கம், விடுதிகள் என்று பல வசதிகள் எங்கள் கல்லூரியில் உள்ளன. இந்த வசதிகள் இருப்பதால் 2022ஆம் ஆண்டில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் மதுரை வேளாண்மை கல்லூரி ஒரு சிறந்த வேளாண்மை கல்லூரியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. எங்களது கல்லூரியில் 12 துறைகள் இருக்கின்றன. இங்கு பணிபுரியும் எங்களது வேளாண் விஞ்ஞானிகள் மத்திய மாநில அரசின் நிதி உதவியுடனும் தனியார் நிறுவனங்களின் நிதி உதவியுடனும் பல ஆராய்ச்சி திட்டங்களை மேற்கொண்டு உழவர்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்களையும் பயிர் ரகங்களையும் வெளியிட்டுள்ளார்கள். எங்கள் கல்லூரி ஆரம்பித்து சுமார் 50 ஆண்டுகளை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதுவரை எங்கள் கல்லூரியிலிருந்து 23 ரகங்கள் உழவர்களின் நலனுக்காக வெளியிட்டுள்ளோம். இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நெல்லில் 6 ரகங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். MDU 1லிருந்து MDU 6, அதே மாதிரி கொளிஞ்சியில் MDU 1, சிப்பி காளானில் MDU 1, MDU 2, உளுந்துல MDU 1 போன்ற ரகங்கள் உழவர்களுக்காக இக்கல்லூரியிலிருந்து வெளியிட்டு இருக்கின்றோம். அதேபோல் தோட்டக்கலை துறையிலிருந்து சுமார் 9 ரகங்கள் வெளியிட்டுள்ளனர். புடலை, பாகல், கத்தரி, வெண்டை, மிளகாய், வெங்காயம் போன்ற பயிர்களில் MDU 1 என்ற ரகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதேபோல் பீர்க்கை MDU 1, பூ வகைகளில் சாமந்தி பூ, செவ்வந்தி, மரிக்கொழுந்து போன்ற பயிர்களில் MDU 1 என்ற ரகம் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த வருடம் கொத்தவரையிலிருந்து MDU 2 என்ற ரகம் இந்த கல்லூரியிலிருந்து வெளியிடப்பட்டுள்ளது. உழவர்களின் நலனுக்காக எங்கள் வேளாண் விஞ்ஞானிகள் பல தொழில்நுட்பங்களை வழங்கி இருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக சில தொழில்நுட்பங்களை குறிப்பிட விரும்புகின்றேன். நெல்லில் ஒருங்கிணைந்த பண்ணைய முறை, அதாவது இப்போ வாத்து, மீன், கோழி இதெல்லாம் சேர்ந்து வளர்க்குறதுனால ஏக்கருக்கு ஒரு 25,000லேருந்து 30,000 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் விவசாயிகள் அந்த நோய் பூச்சிகளை கட்டுப்படுத்த நிறைய பூச்சிக்கொல்லிகள் அளவுக்கு அதிகமாக தெளிக்கிறாங்க. அது தெளிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அது நம்ம சாப்பிட்ற பொருளில் தான் அது நஞ்சாக போய் சேருது. ஸோ இதுக்கு ஒரு மாற்றாக உயிர்கொல்லிகளை பயன்படுத்தி பூச்சி மற்றும் நோய்களை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற முறைகளையும் மதுரை வேளாண்மை கல்லூரியிலிருந்து, பூச்சியியல் துறை மற்றும் நோயியல் துறையிலிருந்து விஞ்ஞானிகள் பல தொழில்நுட்பங்களை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி 1971ஆம் ஆண்டு முதல் அகில இந்திய ஒருங்கிணைந்த நீர் மேலாண்மை திட்டம் எங்கள் கல்லூரியில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த திட்டத்தின் மூலம் நெல், கரும்பு, வாழை போன்ற முக்கிய பணப்பயிர்களில் நிறைய தொழில்நுட்பங்களை வெளியிட்டு இருக்கிறோம். இப்போ நெல்லில் நீர் சிக்கனம் ரொம்ப முக்கியம். நமக்கு எல்லாம் தெரியும், நெல் ஒரு அதிக அளவு தண்ணீரை உறிஞ்சக்கூடிய ஒரு பயிர். விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்க, நெல்லுக்கு அதிக தண்ணி கட்டினோம்னா அதிக மகசூல் வரும் அப்படின்ட்டு. அது ஒரு தவறான அணுகுமுறை. எங்கள் கல்லூரியிலிருந்து ஒரு புதிய தொழில்நுட்பம் நீர் சிக்கனத்துக்காக வெளியிட்டு இருக்கிறோம். அது என்ன தொழில்நுட்பம் அப்படின்னா, நெல்லுக்கு 2.5 சென்டிமீட்டர் அளவு தண்ணி கட்டினா போதும். அதே மாதிரி அந்த காய்ச்சலும் பாய்ச்சலுமாக நல்ல லைட்டாக தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு அந்த ஹேர்லைன் கிராஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம நெல்லுக்கு தண்ணி பாய்ச்சினோம்னா ஒரு 20% நீர் சிக்கனம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அதே மாதிரி நீர் பற்றாக்குறை காலங்களில் வந்து இந்த ட்ரம் சீடர் அந்த கருவி கொண்டு நல்ல முளை கட்டிய நெல் மணிகளை நம்ம வரிசையாக நம்ம நம்ம அதில் நிலத்துல இடும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த நாற்றாங்கால் தயார் செய்கிற செலவும் குறையுது, நீர் சிக்கனமும் வருது, நல்ல மகசூலும் வருது. இது இன்னொரு தொழில்நுட்பம் எங்கள் கல்லூரியிலேருந்து வெளியிட்டிருக்கோம். அடுத்து இந்த எஸ்ஆர்ஐன்ற நம்ம நெல்லில் வந்து இன்னொரு தொழில்நுட்பம் விவசாயிகளுக்காக அதை கொடுத்திருக்கிறோம். இந்த எஸ்ஆர்ஐயில் வந்து பெரும்பாலான விவசாயிகளுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒற்றை நாற்று, அதே மாதிரி 25க்கு 25 சென்டிமீட்டர் இடைவெளி, போனோ வீடர், இங்கேயும் நம்ம 2 சென்டிமீட்டர் தண்ணி கட்டினா போதும். அதே மாதிரி காய்ச்சலும் பாய்ச்சலும் இந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பங்களை விவசாயிகள் கடைபிடிக்கும் போது இந்த எஸ்ஆர்ஐ தொழில்நுட்பத்திலையும் அதிக மகசூல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து கரும்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான 3 தொழில்நுட்பங்கள் வந்து நம்ம விவசாயிகளுக்காக வெளியிட்டு இருக்கின்றோம். குழி நடவு, இணை வரிசை நடவு, நிலத்தடி சொட்டு நீர், இந்த 3 முக்கிய தொழில்நுட்பங்கள் கரும்பு விவசாயிகளுக்காக வெளியிட்டு இருக்கின்றோம். இப்போ இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான விவசாயிகள் வந்து மண்ணை பரிசோதனை செய்யாமலே அதை உரம் பயிர்களுக்கு போடுறாங்க. இதை வந்து நான் ஒரு சிறந்த முறை இருக்காது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் மண்ணை பரிசோதனை செஞ்சாதான் மண்ணில் எந்த அளவு சத்துக்கள் இருக்குது அப்படின்றத கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சு ஒவ்வொரு பயிருக்கும் மண் பரிசோதனைக்கு அடிப்படையில் வந்து நம்ம உர சிபாரிசு செய்யணும். இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் வந்து எங்களுடைய மண்ணியல் துறையிலிருந்து நிறைய ஆராய்ச்சிகள் வந்து ஒவ்வொரு பயிருக்கும் நீங்கள் மண் பரிசோதனை ரிப்போர்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பயிருக்கு என்ன அளவில் உரம் போடணும் அப்படின்றத விவசாயிகளுக்கு எடுத்து சொல்லுவோம். அடுத்து வந்து பயிருக்கு 17 வகையான ஊட்டச்சத்துக்கள் மிக மிக அவசியம். இந்த 17 வகையான ஊட்டச்சத்துக்கள் வந்து மண்ணில் எந்த அளவில் இருக்கு அப்படின்றது தென் மாவட்டத்தில் பல பகுதிகளிலிருந்து நாங்கள் மண் மாதிரி எடுத்து அதை வந்து ஒரு ரெக்கார்டு வச்சுருக்கோம். அப்போ விவசாயிகள் வந்து எங்கள்கிட்ட கேட்கும்போது, குறிப்பாக வந்து ஒரு சிவகங்கையோ இல்லை ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து விவசாயிகள் எங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா அவங்க நிலத்துல வந்து பேரூட்ட சத்துக்கள் என்ன அளவில் இருக்குது, நுண்ணூட்ட சத்துக்கள் என்ன அளவில் இருக்குன்றது நாங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லி எந்த அளவில் உரம் போடணும் அப்படின்றது நாங்கள் சொல்லுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் விவசாயிகள் வந்து மண்ணியல் துறையில் உள்ள இந்த ஆராய்ச்சி நிறுவனங்களை பயன்படுத்திக்கிற மாதிரி கேட்டுக்கிறோம். அடுத்து இந்த உர பரிந்துரையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், இயற்கை சார்ந்த உரங்கள் போட சொல்கிறோம், ரசாயன உரங்கள் போட சொல்கிறோம், அதே மாதிரி வந்து நுண்ணுயிர் உரங்கள் போட சொல்கிறோம். இப்போ இந்த நுண்ணுயிர் உரங்கள் வந்து ரைசோபியம், அசோஸ்பைர்லம், அஸ்ட்ரோபாக்டர், பிஜிஏ, இந்த மாதிரி நுண்ணுயிர் உரங்கள்லாம் இருக்குது. இந்த நுண்ணுயிர் உரங்களை வந்து நம்ம மண்ணில் போடும்போது சுமார் 20லிருந்து 25% நீங்கள் உரச்செலவை குறைச்சிக்கலாம். அப்போ இந்த மாதிரியான உரங்களை எப்படி உற்பத்தி செய்கிறது, எந்த அளவில் போடுறது, இந்த ஆராய்ச்சிகளை வந்து எங்களுடைய நுண்ணியர் துறையிலிருந்து ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இன்றைய காலகட்டத்தில் இந்த பருவகால மாற்றம்ன்றது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. கோடை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிக வெப்பமாக இருக்குது. அதே மாதிரி மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் அதிக அளவு மழை பெஞ்சிருது. அப்போ ஃபுல்லாக வந்து வெள்ளமாக வந்துடுது. அப்போ அந்த கோடை காலத்தில் அந்த வெப்பத்தையும் சமாளிக்கணும், நம்ம மழை காலத்தில் அந்த தண்ணீர் தேங்கிறதையும் சமாளிக்கணும். இதெல்லாம் வந்து தாங்கி வளரக்கூடிய பயிர்கள் வந்து நமக்கு தேவைப்படுது. இது சம்பந்தமான ஆராய்ச்சிகள் வந்து எங்கள் பயிர் இனப்பெருக்க துறையில் ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்து இந்த பூச்சியியல் துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தொழில்நுட்பத்தை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இப்போ தென்னையில் வந்து மாவு பூச்சி, வெள்ளை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு பயிர்களுக்கு குறிப்பாக அந்த தென்னை மரத்தில் வந்து அந்த மாவு பூச்சி, வெள்ளை ஈயை கட்டுப்படுத்துறதுக்கு உயிரியல் முறையில் வந்து பச்சை கண்ணாடி இறக்கை பூச்சி, அதாவது ஆங்கிலத்தில் கிரைசோபர்லா அப்படிங்குவாங்க, அதை வந்து இவங்க உற்பத்தி செஞ்சு முட்டை வடிவத்தில் கொடுக்குறாங்க. அதை விவசாயிகள் இங்கேருந்து வாங்கிட்டு போய் அவங்க நிலத்துல தென்னை மரத்தில் கட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை ஈ இதனுடைய தாக்கம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ விவசாயிகள் வந்து விவசாயத்தை ஒரு லாபகரணமாக பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாயம் தவிர விவசாயம் சார்ந்த தொழில்களும் சேர்ந்து செய்யணும் அப்படின்றத நம்ம விவசாயிகள்கிட்ட வந்து திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதற்காக எங்களுடைய கல்லூரியில் வந்து விவசாயிகள் வரும்பொழுது அவங்களை வந்து தொழில் முனைவோராக ஆக்கலாம், எப்படி ஆக்கலாம் அப்படின்றதுக்காக சில துறைகளிலிருந்து பயிற்சிகளும் கொடுத்துட்ருக்கோம். இப்போ உதாரணமாக நம்ம அந்த நுண்ணுயிர் உரங்களை பற்றி பேசணும். அசோஸ்பைர்லம், அஸ்ட்ரோபாக்டர், பாஸ்போபாக்டீரியா,
இப்போ இந்த நுண்ணுயிர் உரங்கள்லாம் எப்படி தயார் செய்யலாம்? இதற்கான பயிற்சி வந்து எங்க மதுரை வேளாண்மை கல்லூரியில நுண்ணுயிர் நுண்ணுயிரியல் துறையிலிருந்து அந்த பயிற்சி குடுத்துட்டு இருக்காங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். அந்த மண் பரிசோதனை அடிப்படையில வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பயிருக்கும் உரம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மண் வளம் அதுல வந்து கண்டிப்பா பாதுகாக்கப்படுது. இப்ப மண் வளத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா, இந்த கரிமச்சத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆங்கிலத்துல ஆர்கானிக் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்கானிக் கார்பனை வந்து மண்ணுல வந்து 0.5% அதுக்கு மேல இருக்கிறது மாதிரி நம்ம இயற்கை சார்ந்த உரங்கள்லாம் நிறைய மண்ணுல போடணும். அப்ப இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயத்தையும் நம்ம அந்த ஆடு மாடுகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்ப எப்படி நம்ம அந்த கரிமச்சத்தை அதிகப்படுத்துறது மண்ணுல அப்படின்னா, அதுக்கு வந்து கம்போஸ்ட் வடிவிலையோ இல்ல வெர்மி கம்போஸ்ட் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த உரங்கள்லாம் தயாரித்து அதை நம்ம மண்ணுல போடும்போது பார்த்தீங்கன்னா மண் வளம் கண்டிப்பா பெருகும். இதற்காக மண்ணியல் துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் இந்த வெர்மி கம்போஸ்ட், கம்போஸ்ட் உரம் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத பயிற்சி இங்கிருந்து கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து தேனீ வளர்ப்பு. தேனீ வளர்ப்பு வந்து ஒரு லாபகரமான தொழில். அதுல அதற்கான பயிற்சியும் பூச்சியியல் துறையிலிருந்து மாதந்தோறும் வழங்கப்படுகிறது. இதை ஆர்வமுள்ள விவசாயிகள் வந்து கண்டிப்பா பயன்படுத்திக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு திட்டம். அந்த திட்டம் ஒரு மாணவனுக்கு ஒரு விவசாய குடும்பம். இந்த திட்டத்தின் மூலமாக மாணவனும் அதே மாதிரி விவசாயிகளும் பயன்பெறலாம். இப்ப மாணவர்கள் ஒவ்வொரு செமஸ்டர்லையும் எங்க கல்லூரி பக்கத்தில் உள்ள கிராமங்கள்ல போய் ஒவ்வொரு மாணவனுக்கு ஒரு விவசாயி வந்து நாங்க அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். அவங்க அந்த கிராமத்துக்கு போய் அந்த விவசாயிகளோட கலந்துரையாடி என்ன பயிர் செய்யறாங்க, என்ன மாதிரியான அந்த தொழில்நுட்பங்கள்லாம் கடைபிடிக்கிறாங்க, அதாவது அதுல விதைச்சில இருந்து அறுவடை வரைக்கும் விவசாயிகள் செய்யக்கூடிய அனைத்து தொழில்நுட்பங்களையும் நம்ம மாணவர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி விவசாயிகள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சந்தேகங்கள், வேற ஏதாவது தொழில்நுட்பம் தேவைப்பட்டா அதை வந்து மாணவர்கள்கிட்ட சொல்லும்போது மாணவர்கள் அதை கல்லூரிக்கு எடுத்துட்டு வந்து அது சம்பந்தப்பட்ட பேராசிரியர்களுடன் பேசி அது சம்பந்தமான அந்த தீர்வுகளை வந்து திரும்ப விவசாயிகள்கிட்ட போய் சொல்லுவாங்க. இது மாதிரி வந்து ஒரு மியூச்சுவலா 2 பேருமே பயனடைகிறாங்க. இந்த ஒரு மாணவனுக்கு ஒரு விவசாய குடும்ப திட்டம் இது ஒரு அருமையான திட்டம். அடுத்து விவசாயிகளுக்கு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பயனுள்ள திட்டம் எஃப்பிஓ, உழவர் உற்பத்தியாளர் பயன்பெறது மாதிரி எங்கள் கல்லூரியிலிருந்து அருகாமையில் உள்ள வாடிப்பட்டி கிராமத்திலிருந்து 2 எஃப்பிஓவை நாங்க வந்து தேர்வு செஞ்சிருக்கோம். இவங்களுக்கு வந்து நாங்க அவங்களுக்கு தேவையான எல்லா தொழில்நுட்ப உதவிகளையும் செய்யும் போது அவர்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பா முன்னேறும். இதுவுமே ஒரு திட்டம் எங்களுடைய மாண்புமிகு துணைவேந்தர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி பல வகையான தொழில்நுட்பங்களையும் பயிரங்களையும் எங்களுடைய கல்லூரி தொடர்ந்து விவசாயிகளுக்காக வழங்கி கொண்டு வந்திருக்கிறது. இது சம்பந்தமாக நீங்க விவரம் தெரியணும் அப்படின்னா எங்க கல்லூரிக்கு திங்கள்ல இருந்து சனிக்கிழமை எந்த நேரத்துல வந்து வரலாம். உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை நாங்க வந்து நிவர்த்தி செய்து உங்கள் வாழ்வாதாரம் முன்னேற கண்டிப்பாக எங்களால் முடிந்த உதவிகளை செய்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். மேலும் விவரங்கள் பெற முனைவர் பிபி மகேந்திரன் அவர்களை 09442362856 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.